மறைந்த நடிகர் அபிநயின் தாய் ஒரு தேசிய விருது நடிகையா? பலருக்கும் தெரியாத தகவல் இதோ. கடந்த 2002ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான படம் துள்ளுவதோ இளமை. இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமான நடிகர்தான் அபிநய். துள்ளுவதோ இளமை படம் தமிழ் சினிமாவில் அபிநய், தனுஷ், ஷெரின் என மூவருக்குமே ஒரு தனித்தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதைத் தொடர்ந்து ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற பல படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அபிநய். ஆனால் அந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் எடுபடவில்லை. பட வாய்ப்புகள் குறைய துவங்க துபாய் பக்கம் வேலைக்கு சென்றார். சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய அபிநய்க்கு 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், பாலைவனச்சோலை, தாஸ் போன்ற படங்களில் துணை நடிகராக நடிக்கவே வாய்ப்புகள் கிடைத்தன. தமிழை தவிர மலையாளம் உள்ளிட்ட திரையுலகிலும் நடிக்க தொடங்கினார். 15க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதுபோக சில விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். மலையாளத்தில் பகத் பாசிலுடன் நடித்து அறிமுகமானார். விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு இவர்தான் குரல் கொடுத்திருந்தார். அஞ்சான் படத்திலும் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் போக வருவாய் இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளானார். இந்த நிலையில்தான் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த அவர் ஆதரவின்றி தவித்து வருவதாகவும், சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுவதாகவும் சமூக வலைதளம் மூலமாக உதவி கேட்டிருந்தார். அவரது மருத்துவ செலவுக்கு KPY பாலா, நடிகர் தனுஷ் உள்ளிட்டோர் பணம் கொடுத்து உதவி செய்தனர். அபிநய்க்கு நடிகர் தனுஷ் ரூபாய் 5 லட்சமும், KPY பாலா ரூபாய் 1 லட்சமும் நிதி உதவி அளித்தனர். இந்த நிலையில் சென்னை ரங்கராயபுரத்தில் உள்ள இல்லத்தில் அபிநய் உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே அபிநய் மறைவுக்கு பின் அவரை பற்றிய பல தகவல்கள் வெளிவருகின்றன. 2019ஆம் ஆண்டு குறிப்பாக படங்கள் விளம்பரப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் வருவாய் இல்லாமல் கஷ்டப்பட்ட சமயத்தில்தான் அபிநயின் தாய் மறைந்து விடுகிறார். அபிநயின் தாய் வேறு யாருமல்ல, பிரபல நடிகை TP ராதாமணி. இது பலருக்கும் தெரியாத தகவல். TP ராதாமணியின் சொந்த ஊர் கேரளம். ஆம், மலையாளி தாய் தந்தைக்கு பிறந்து மாடலிங் உலகில் நுழைந்து தமிழ் சினிமாவில் ஈர்க்கப்பட்டு தமிழ் சினிமா பக்கம் வந்தவர்தான் அபிநய். அபிநய் கிங்கர் என்பதே இவருடைய முழு பெயர். தந்தை கணையலால் கிங்கர், தாய் TP ராதாமணி, தேசிய விருது வென்ற நடிகை. 14 வயதில் தனது ஆடல் பாடல் திறன் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமாகி பிரேம் நசர், சத்யன், மது, மோகன்லால் என அங்கு சூப்பர் ஸ்டார்களுடன் இணைந்து நடித்தவர் TP ராதாமணி. பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்த இவர் தேசிய விருது மட்டுமல்ல, கேரள அரசின் விருதுகளையும் வென்றுள்ளார். ஷாருக்கானுடன் சென்னை எக்ஸ்பிரஸ், விஜய் சேதுபதியுடன் வன்மம், விமலுடன் மன்னர் வைகரா ஆகிய படங்களிலும் ராதாமணி நடித்துள்ளார். தாயைப் போலவே அபிநய்க்கு கலை உலகில் ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ராதாமணி தம்பதிக்கு மகன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதே ஆசை. மகனின் கவனத்தை கல்வி மீது திருப்ப முயன்றனர். அது நடக்காமல் போக அபிநயின் கலை ஆர்வமே வென்றுள்ளது. துள்ளுவதோ இளமை பட வாய்ப்பு வர மாடலிங் உலகில் இருந்து சினிமாவில் நுழைந்தார் அபிநய். அதன் பின் நடந்தது அனைவருக்குமே தெரிந்ததே. பட வாய்ப்புகள் இல்லாமல் துபாயில் வேலை பார்த்த சமயத்தில்தான் தாய் ராதாமணிக்கு புற்றுநோய் ஏற்பட்ட தகவலை அறிந்த அபிநய் அவரை கவனித்துக் கொள்ள வேலையை உதறிவிட்டு சென்னைக்கு மீண்டும் வந்தார். பேரிடியாக தாயும் மறைந்துவிட உறைந்து போனார். 50 வருடங்களாக மலையாள சினிமாவில் ஜொலித்த ராதாமணியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தக்கூட மலையாள சினிமாவில் இருந்து யாரும் வரவில்லை. அந்த வருத்தத்துடன் பொருளாதார நெருக்கடியால் தனது வீட்டில் இருந்த பொருட்களை விற்று வாழ்ந்து வந்த இவர் ஒரு கட்டத்தில் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு மரணித்தார்.